Prakalog. Welcome to episode 18 of Daily Bible Reading with Tracy. இன்னைக்கு நம்ம என்ன புக்கன் சாப்டர் பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் சாப்டர் 18 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். மூடன் ஞானத்தில் பிரியன் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவர்களை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடு நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சிணியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. கொன்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அறிவுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மகிழ் போல் இருக்கும். அறிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாய் இருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலத்தினத்தை தாங்கும், முறிந்து ஆவி யாரால் தாங்கக்கூடும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி, பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். தன் வழக்கிலே முகல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான். அவன் அயாளனோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். சிட்டுப்பொருடன் விரோதங்களை ஒழித்து மனவான்கள் நடுவே சிதறிக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்ப்பார்கள் போல் இருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் நிற்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1 24 வசனங்கள் வரை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் என்னென்ன இதெல்லாம் நம்ம போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ bye bye. Thank you for watching. See you in the next video. Bye.